Hi, welcome back to Diya Prasi channel. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 டைமாவது எடுத்துக்கணும். ஸோ இந்த கீரையை வச்சு சூப் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி கடையல் மாதிரியும் செய்யலாம். நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரையோட ரெசிபி நான் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் ஊரில் இருக்கிறதுனால நம்ம விறகடுப்புலேயே செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து மண் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீக்கிரமாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த கடையில் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா கீரை வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அதனால். ஸோ இதில் வந்து கீரையோட க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காரம் வந்து நான் இந்த காஞ்ச மிளகா தான் நம்ம கடையும் போது அதுவும் சேர்த்து கடைஞ்சிருவோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகா நல்லா இதுவானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி ஒன்று நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம வதங்கும் போது கம்மியாயிடும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு நான் 1 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ கீரை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவிலே உள்ளேயே அந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எப்போதுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப குக் பண்ண வேணாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக சேர்த்திங்கன்னா அந்த கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகாமல் அப்படியே க்ரீனிஷாகவே இருக்கும். ஸோ அந்த அளவு குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு கடைங்க. மத்தில் கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு குயிக்காக செய்யணும் அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கீரையை வந்து கடைஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து உளுந்து, கடுகு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதில் சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தாளிப்பையும் அதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து இதோட கொஞ்சமாக நச்சு போடலாம். ஸோ அப்போது வந்து ஃபைனலாக போட்டோன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். பட் நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக கூட தட்டிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.